துளி துளியாய் கொட்டும் மலை துளியாய் என் இதயத்தில் இதயத்தை நனைத்து விட்டாய். பார்வையிலே உன் பார்வையிலே ஒரு வேதியியல் மாற்றத்தை நிகழ்த்தி விட்டாய். அமுதா, இந்த வனிதா எங்கம்மா போனா? வனிதா 2 நாளா ஆளையே காணும். சாந்தி அக்கா, அவ நேற்று கூட நான் பார்த்தேன்க்கா, நீங்கள் தான் பார்க்க காணும் போல இருக்கு. இன்னைக்கு காலையில் எது ஃபங்க்ஷனுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போனாக்கா, இந்நேரம் வந்திருப்பான்னு நினைக்கிறேன். ஓ சரி சரிம்மா, அதான் 2 நாளாக பார்க்கலையே அவளை, அதான் என்ன ஆச்சு ஏதுன்னு கேட்கலாமே நினச்சேம்மா. டைலா டைலா பிபிடுமே மலை மாத்தி போடுறீங்க, கோல்டன் ஸ்பேரோ ஏன் நெஞ்சில ஆரோ, நீ இல்லாத லைஃபே ரொம்ப சாரோ, மாஸ்க் ஆஃப் சாரோ நம்ம பையன் தான் ஹீரோ, சிங்கிங் டூயட் வேற யாரோ, கட்டல கட்டல கோலு இவ சிங்கிள் சுத்தின கோலு, சங்கதி என்னன்னு கேளு இனி இவன் தான் ஆளு. அக்கா போதும் நிறுத்துங்க. நிம்மி அக்கா, இது என்னது? இது எது மேல ஏறி ஆடிட்டு இருக்கீங்க? டே வெண்ண நிறுத்துடா போதும். நாங்கெல்லாம் அணை கட்டாத காட்டாருமா, எங்களெல்லாம் அப்படியே போக விட்டுறணும். அப்படியா வெண்ண? இந்த வாச பக்கம் வழி இருக்கு, அப்படியே போயிடு, வந்துடாத. அம்மா விளக்க மரத்துக்கிட்டு வருவா, அப்பாடு. என்னது வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கு? அம்மா அக்கா, நிம்மி அக்கா, நிம்மி அக்கா. ஏய் என்னாச்சு சுஜி, எதுக்கு அலற? என்னாச்சு? அக்கா அம்மாவை கூப்பிடுங்க. என்னடி அடிச்ச? பின்ன என்ன எருமை, உன் தங்கச்சி அங்க அழுதுட்டு இருக்கா, இங்க ஆடிட்டு இருக்க. நீ என்னடி இவ்வளவு நேரம் ஆடுன? அவ அலறத பார்த்தனே நிறுத்திட்டல்ல, அப்ப நீயே நிறுத்தணும்ல, பாத்துக்கிட்டு ஆடிட்டே இருக்க. தள்ளி போ. என்ன நடக்குதுங்க? இவ ஆடுனா இவ்வளவு நேரம், அவ கூட சேர்ந்து நானும் ஆடினேன். அது ஒரு குத்தமா? என்ன அடிச்சிட்டு தள்ளி போன்ட்டு அவ பாட்டுல போறா. இந்த சோளா புட்டி எதுக்கு அழுவானே தெரியலையே. என்னாச்சு சுஜி, என்ன பண்ணுது உனக்கு? எதுக்கு நீ அழுதுட்டே இருக்க? என்னாச்சு? அக்கா எனக்கு ரொம்ப வயிறு வலிக்குதுக்கா. ஐயோ சரி இரு, நான் போய் சுமதியத்தை கூட்டு வரேன். வேணாக்கா. என்ன அப்புறம் சுமதியத்தை கூட்டு வரலனா இப்ப எப்படி உன் வயிறு வலி சரியாகும்? அக்கா அது இல்ல, இங்க கொஞ்சம் கிட்ட வாயே, நான் சொல்றேன். சொல்லு சுஜி, என்ன? ஓ அப்படியா, அப்ப கண்டிப்பா அத்தையை கூப்பிட்டே ஆகணுமே. சரி சரி நீ அழுகாத, நீங்க உட்காரு, நான் போய் கூட்டிட்டு வரேன் சரியா? சரிங்கக்கா. என்ன குறுக்க நின்னுட்டு இருக்க? நவுந்து போ. என்ன நடக்குதுங்க? அங்க நின்னா அங்க போறனா, அங்க நின்னா இங்க போறா. என்ன இவ பிரச்சனை? இவளுக்கு தான் என்ன பிரச்சனை, அந்த சோடா புட்டிக்கு தான் என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. அம்மா அத்தை. ஐயோ என்ன சுமதி, உள்ள இருந்து பிள்ளைக்கு கத்துற சவுண்ட் கேக்குது. ஆமாங்கக்கா, என்னன்னு தெரியலீங்களேக்கா, இருங்க நான் போய் பாக்குறேன். சீக்கிரம் போய் பாருமா என்னன்னு, எதுக்கு பிள்ளைங்க அலறாளுங்க? சுமதி அக்கா இருங்க நானும் வரேன். சுமதி அத்தே, என்னம்மா என்ன ஆச்சு? ஏம்மா அப்படி அலறீங்க? சொல்லு நிம்மி, என்ன ஆச்சு? ஏன் அமைதியா இருக்க? அது வந்தாத்தே, என்ன ஆச்சுன்னு வாயை திறந்து சொல்லேண்டி, இத்தனை பேர் கேட்குறோம் அமைதியா இருக்க. ஐயோ எம்மோ, கொஞ்சம் நீங்களா வாயை மூணாதான் நான் சொல்ல முடியும். சரி சரி சொல்லு எம்மோ, ஒரு குட் நியூஸ் மோ. என்னம்மா ஆச்சு? என்ன நிம்மி, என்னன்னு சொல்லு. எத்தே பயப்படாதீங்க, நான் சொல்றதை கேட்டா நீங்களே சந்தோஷப்படுவீங்க. நிம்மி எங்க எல்லாருக்கும் மண்டையே வெடிச்சிடும் போல இருக்கு, என்னன்னு சொல்லு நிம்மி. சுமதி அத்தே, சுஜிதா ஏஜ் அட்டன் பண்ணிட்டா. அடே நல்ல செய்திதான். சரி வா வா போய் முதல்ல பிள்ளைய பாப்போம். ஆமாங்கக்கா வாங்க வாங்க, முதல்ல போய் குழந்தைய பாப்போம் என்னன்னு. இப்படியே சொல்லிக்கிட்டே நின்னுட்டு இருக்கீங்க தவிர உள்ள போக மாட்டீங்க. ஓடுங்க ஓடுங்க உள்ள ஓடுங்க. ஆமா ஆமா போங்க, போய் முதல்ல பிள்ளைய போய் பாருங்க. என்ன டைம் எல்லாம் பார்த்து குறிச்சு வைங்க. போங்க போமா சுமதி, முதல்ல நீ போமா. ஆமாம்மா நான் முதல்ல போய் அதை பாக்குறேம்மா. அடடா பிள்ளை அழுதுட்டு இருக்காளே, போ சுமதி போய் முதல்ல பிள்ளைய பாரு. எதுக்கு இவ அலறா? இந்த வர இருமா. என் தங்கம் எதுக்குமா அலறீங்க? அழாதீங்க அழாதீங்க, ஒன்னும் இல்ல. எனக்கு பயமா இருக்குமா. எதுக்குமா பயப்படுற? நல்ல விஷயம் நடந்திருக்கு, இதுக்கெல்லாம் போய் பயப்படலாமா? ஆமா சுஜி நீ அழக்கூடாது, கண்ணை தொடச்சிக்கிட்டு சிரிச்சு மூஞ்சா உட்காரு பார்க்கலாம். சுமதி நீ போய் ஒரு நல்ல துணியா எடுத்து குழந்தை கொடு, அவ கட்டிட்டு உட்காரட்டும். சரிங்கக்கா, இதை இப்பவே பண்ணிடுறேன்க்கா. சுமதி நீ முதல்ல நேரத்தை குறிச்சு வையுமா, குறிச்சு வச்சுட்டு அப்புறம் சொந்தங்களுக்குலாம் சொல்லிவிடு. முதல்ல தாய் மாமாவுக்கு சொல்லி விட்டுரு.
பார் இந்த வேலையை முதல்ல முடிச்சு விடு. சரிங்கம்மா, அதை உடனே பண்ணிடுறேம்மா. அவருக்கு தான் ஃபர்ஸ்ட் ஃபோன் பண்ணி சொல்லணும். சுமதி, நீ பதட்டப்படாம எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லு. நான் என்ன வேலை ஆகணுமோ எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், சரியா? ரொம்ப நன்றிங்கக்கோ. வாங்கக்கோ. சுமதி அக்கா, நான் ஓடி போய் இழுவைக்கு சொல்லிட்டு வந்துடுறேன். நம்ம ஊரில் யார் யாருக்கெல்லாம் சொல்லணுமோ அதை நான் சொல்லிடுறேன். அந்த வேலையை நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் சொந்தக்காரங்களுக்கு மட்டும் சொல்லிவிடுங்க, சரிங்களா? ரொம்ப தேங்க்ஸ்மா அமிர்தா. சரிம்மா, இப்படியே நன்றி சொல்லிக்கிட்டே நின்றுட்டு இருக்காதீங்க மசன்னு. போங்க, எல்லாம் வேலையை ஆக வேண்டிய வேலையை பாருங்க, போங்க. நிம்மி, நீ ஓடி போய் அனனியை மட்டும் ஒண்டியா இருப்பா வீட்டில். போய் அவளையும் கூட்டிகிட்டு வந்துரு போ. சரிங்க பாட்டி, நான் ஆகாஷை கூட கூட்டிகிட்டு போகிறேன் பாட்டி. ஆமாம்மா, ஒத்தையில போவாத, அவனை தான் கூட கூட்டிகிட்டு போ. சரி பாட்டி, நான் போயிட்டு வரேன். என்ன அனன்யா, என்ன நடக்குது இங்க? எதுக்கு இவன் இங்க வந்திருக்கான்? என்ன கார்த்திக், எதுக்கு இங்க வந்திருக்க? அரவிந்த், நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளு. நிறுத்து கார்த்திக், நீ எதுக்காக இங்க வந்த? மாமா, நான் சொல்றேன் மாமா. வாயை மூடு அனன்யா. நான் உன்கிட்ட கேள்வி கேட்கும் போது நீ பதில் சொன்னா போதும். இப்ப வாயை மூடு. அரவிந்த், நீ அனன்யாவை திட்டாத. அவ ஏன் அத்தை பொண்ணு. அவளை அடிக்கவோ திட்டவோ எனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. அதை கேட்க நீ யாரு? அரவிந்த், நான் அவளோட... இருங்க, நான் சொல்றேன். நீ வாயை மூடுன்னு சொன்ன அனன்யா. நீ சொல்லு, என்ன நீ அவளோட? ப்ளீஸ் சொல்லிடாதீங்க, வேணாம். நீ அமைதியா இரு அனன்யா, நான் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். கேக்குறல, சொல்லு சொல்லு கார்த்திக், என்ன? நான் அனன்யாவோட லவ்வர். நீ என்ன பேசுற கார்த்திக்? மாமா நிறுத்துங்க, முதல்ல அவர் மேல இருந்து கையை எடுங்க. நீ வாயை மூடு, எல்லாத்துக்கும் காரணம் நீதான். மாமா, இப்ப நீங்க கையை எடுக்க போறீங்களா இல்லையா? முடியாது. மாமா, இப்ப நீங்க அவர் மேல இருந்து கையை எடுங்க மாமா. அவன் எப்படி அந்த மாதிரி சொல்லலாம்? அவர் உண்மையை தான் மாமா சொல்றாரு. டேய் மச்சான், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தான் மச்சான். இங்க என்ன நடக்குது? என்ன பண்றாங்க இவங்க ரெண்டு பேரும்? சரிடா, பாவம் அனன்யா விட்டா இன்னும் கொஞ்ச நேரத்துல அழுதுருவா. அவகிட்ட உண்மையை சொல்லுவோம். சரி சொல்லிடுவோம். என்ன நடக்குது இங்க? என்ன பண்றீங்க ரெண்டு பேரும்? எனக்கு ஒன்னும் புரியல. உனக்கு இதெல்லாம் புரியாதுமா. ஆனா கார்த்திக் ஆளுன்னு மட்டும் சொல்ல தெரியும். என்ன மாமா சொல்றீங்க? எனக்கு ஒன்னும் புரியல, எனக்கு பயமா இருக்கு. சொல்லுங்க ப்ளீஸ், இங்க என்ன நடக்குதுன்னு. டேய் மச்சான், என் செல்லக்குட்டி விட்டா அழுதுருவோம்டா. நான் உண்மையை சொல்லிடுறேன்டா. நேரம்டா. சொல்லு. அது ஒன்றும் இல்லை ரவுடிமா. அப்படி கொஞ்சம் மேலே பாரு. மேலையா? மேல என்ன இருக்கு? ஓய், மேலே பாருடி, அப்பதான் ஃபிளாஷ்பேக் வரும். டியா, பாக்குறேன். அட, அரவிந்த் இங்கே தான் இருக்கான். சரி, நம்ம அனன்யா பார்க்க போறதுக்கு முன்னாடி அரவிந்தை ஃபர்ஸ்ட் பார்த்து பேசிடணும். அவன்கிட்ட எல்லாத்தையும் சொன்னாதான் மனசு கொஞ்சம் திருப்தியா இருக்கும். டேய் மச்சான், அரவிந்த் அண்ணா, ஒரு டீ. யாரும் நம்மளை கூப்பிட்டாங்களே. அட மச்சான், வா மச்சான். கார்த்திக் உக்காரு. இருக்கட்டும் அரவிந்த், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன மச்சான், காலையில வேலை பத்தி சொல்லியிருந்தியா? அதுவா? பரவாயில்ல மச்சான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேலை இல்லைனாலும் அதை பத்திலாம் ஒன்றும் நான் கேர் பண்ணல மச்சான். பரவாயில்ல, இருக்கட்டும். டேய், வேலை பத்திலாம் இல்லடா, இது என்னோட பர்சனல் பத்தி. என் பர்சனல் பத்தி உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன மச்சான் சொல்ற? உன்னோட பர்சனல் பத்தி என்கிட்ட பேசணுமா? எனக்கு புரியலையேடா. புரியுற மாதிரி சொல்றேன், ஆனா நீ கோவம் மட்டும் படக்கூடாது. நான் சொல்றத நீ ஏத்துக்கணும்னு நான் சொல்லல, நீயே கன்சிடர் பண்ணி பாரு. என்ன மச்சான், ஏதோ புதிர் போட்டு பேசுற மாதிரியே பேசுற. என்னன்றது ஸ்ட்ரைட்டா சொல்லு மச்சான், என்னன்னு. அது அரவிந்த், எப்படி சொல்றதுன்னு தெரியல, ஆனா நான் உங்ககிட்ட கண்டிப்பா சொல்லியே ஆகணும். என்ன மச்சான், ஏதோ மூணாவது மனுஷங்கிட்ட பேசுற மாதிரி பேசிட்டு இருக்க, என்னன்னு சொல்லு. இல்ல மச்சான், இப்போ உன்கிட்ட ஒரு பொருள் இருக்கு, அது எனக்கு வேணும்னு கேட்டா நீ தருவியா? என்னடா மச்சான், நீ இருக்கிற ஸ்டேட்டஸ்க்கு நீ என்கிட்ட கேட்கறதா? என்னடா பேசுற? நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு மச்சான். தருவியா தரமாட்டியா? என்னப்பா, நீ எது கேட்டாலும் நான் தருவேன்டா. உனக்கு இல்லாததா? கண்டிப்பா தருவேன். இல்லை மச்சான், நான் உங்க உங்க அத்தை பொண்ணு இருக்குல்ல, உங்க அத்தை பொண்ணை லவ் பண்ற மச்சான். என்னடா மச்சான் சொல்ற? உண்மையாவா? யாரு? அந்த டப்ரா மண்டையா? நிம்மி தானே? இல்ல நிம்மி இல்ல அனன்யாவ. ஓ, கதை அப்படி போகுதோ? சரி சரிடா மச்சான். இதுக்கா போய் இவ்வளவு தயங்கிட்டு இருந்த? கங்க்ராச்சுலேஷன் மச்சான். டேய் மச்சான் அரவிந்த், அப்ப உனக்கு எந்த கோபமும் இல்லையே? இதுக்கு நான் ஏன்டா கோவப்படணும்? இல்லடா, உங்க அத்தை பொண்ணு, நீயே எதனா மனசுல எதனா கோட்டை கிட்ட கட்டியிருப்ப, அதுக்காக தான் கேக்குறேன். ஓ, ஒருவேளை நீ நிம்மியை தான் பார்த்துட்டு இருக்கியோ?
டே மச்சான், அத்தை பொண்ணுங்க இருந்தாக்கா அத்தை பொண்ணை தான் கட்டணுமா என்ன? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைடா. எனக்கு இந்த சொந்தத்துலலாம் கல்யாணம் பண்ணுறதுலாம் இஷ்டமே கிடையாது. என்னடா சொல்கிற? அப்போ நீ இவங்க 2 பேர்ல யாருமே நீ கட்ட மாட்டியா? நான் தான் சொல்கிறேன்ல, எனக்கு அப்படி எந்த ஒரு ஐடியாவுமே இது வரைக்கும் இல்லை. இனிமேலும் வருமானு கேட்டால் தெரியல. சரிடா மச்சான், ஏதோ ஒன்று. என் ரூட் கிளியர் ஆயிடுச்சு. கொஞ்சம் நீ தான் மச்சான் ஹெல்ப் பண்ணணும் ப்ளீஸா. என்னடா இப்போ ஹெல்ப் பண்ணணும்? அண்ணனியாக்கு எதனா தூது கொடுத்து விடணுமா நான்? சொல்லு. அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. என்ன அவள் வாய் வார்த்தையாக சொல்ல மாட்டேங்கிறா, அதுதான். ஒன்றும் இல்லை, இன்னைக்கு ஒரே ஒரு வார்த்தை மாமான்னு கூப்பிட சொல்லி கேட்குறேன், செய்ய சொல்ல மாட்டேறா. சரிடா மச்சான், இப்போ அதுக்கு நான் என்ன ஹெல்ப் பண்ணணும்? இவ்வளோதான் மச்சான், நீ இதை மட்டும் எனக்கு பண்ணி கொடு போதும். அப்போ ஒன்று மாமான்னு கூப்பிட வைக்கணும், இல்லைன்னா இவர் தான் என் ஆளு அப்படின்னு சொல்ல வைக்கணும். அவ்வளோதானே? அவ்வளோதான் மச்சான். மேட்ரு என்ன நீ புரிஞ்சுக்கிட்ட. இவ்வளோதான் விஷயமே. ப்ளீஸ் ப்ளீஸ் மச்சான், எனக்கு ஹெல்ப் பண்ணிவிடு. பண்ணிடுறேன்டா. நாளை பின்ன நான் எதுனா பண்ணாலும் எனக்கும் கொஞ்சம் ஹெல்ப்புக்கு வாடா. அதுக்கு என்ன மச்சான், வந்துட்டா போகுது. இப்போ அப்படிதான் சொல்லுவீங்க, அப்போ பார்ப்போம். சரி வா போகலாம். பிளானை ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? பண்ணிடுவோம். ஓய் ரவுடி, ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சிச்சு, எங்களை பாரு. 2 பேரும் சேர்ந்து என்ன முட்டாளாக்கிட்டீங்கல்ல. அனன்யா, மாமா இல்லம்மா, உன் ஆள் மட்டும்தான், நான் கிடையாது. பார்த்துக்க, உன் ஆள் தான் பிளான் போட்டு கொடுத்தது. போங்க மாமா, நீங்களும் தானே கூட சேர்ந்து பண்ணீங்க. கொஞ்ச நேரத்தில் எனக்கு இதயமே நின்றுடுச்சு தெரியுங்களா. சரி ரவுடிம்மா, விடு. இதெல்லாம் ஒரு இதுவா? அப்புறம் நீ எப்போதான் சொல்லு. உன்னை சொல்ல வைக்கணும்ல, அதுக்காக தான் இந்த பிளானு. போங்க 2 பேரும் போங்க. என் ஃப்ரெண்ட போல யாரு மச்சான், அவன் ட்ரெண்ட எல்லாம் மாத்தி வச்சான். நீ எங்க போனா என்ன மச்சான், என்ன எண்ணி எங்க வச்சான். போதும் நிறுத்துங்க உங்க ஃப்ரெண்ட்ஷிப் புராணம்லாம். அது வேற ஒன்றும் இல்லை மச்சான், நம்ம வெறுப்பேத்திட்டோம்ல, அதில் காண்டாயிட்டான். டே அப்பா சாமி, இந்த ஆட்டத்துக்கு நான் இல்லை, பார்த்துக்க. போய் முதல்ல அவளை சமாதானப்படுத்து. ஏன் சொல்லக்குட்டி, இனிமேல் நான் பார்த்துக்கிறேன்.